ஒரு பெரிய கனவு. UFC மற்றும் ADCC போன்ற சர்வதேச போட்டிகளில் இந்தியனாக தமிழ் மண்ணுக்காக போட்டியிட வேண்டும். இஸ்ஹாக் இம்தியாஸ் ஒரு சிறுவனின் கனவை நோக்கிய தங்க பயணம். குழந்தை பருவத்தில் இருந்தே தமிழின வீரமும் நேர்மையும் அவன் சொல்லிலும் செயலிலும் தென்பட்டது. காயம், துன்பம், வீழ்ச்சி எதையும் எதிர்கொண்டு எழுந்து நிற்பதுதான் அவனது பழக்கம். தனது தந்தையிடம் கராத்தே, சிலம்பம் ஆகியவற்றின் அடிப்படைகளை நன்றாக கற்றுக்கொண்டான். ஹபீப் நூர் முகமது, இஸ்லாம் மார்ச்சோ போன்று உலக அரங்கில் அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன் ஆக வேண்டும் என்பதே லட்சியம். சர்வதேச தளத்தில் போட்டியிட சர்வதேச அளவிலான பயிற்சியும் தேவை என்பதால் 8 limbs முவாய் தாய் மற்றும் MMA பயிற்சியில் ஈடுபட்டான். UFC-யில் வெற்றி பெற கிராப்லிங் எனப்படும் தரைவழி தற்காப்பு கலை கிரவுண்ட் ஃபைட் மிகவும் அவசியம். ஜூடோ, பிரேசிலியன் ஜுஜுட்சோ மற்றும் ரெஸ்லிங் போன்றவைகளை கிராப்லிங் சண்டை முறை என அழைப்பர். இவை மூன்றையும் உள்ளடக்கிய லூட்டா லிவ்ரே எனப்படும் பிரேசிலிய காடுகளில் பயிற்றுவிக்கப்பட்ட தற்காப்பு கலையை 7 முறை உலக சாம்பியனான அலெக்சாண்டர் பிராங்காயிடம் பிரத்யேக பயிற்சி பெறும் வாய்ப்பு இஸ்ஹாக்கிற்கு கிடைத்தது. மேலும் குவைத்தின் சர்வதேச சாம்பியன்களின் அருகில் இருந்து பயிற்சி பெற்று அவர்களிடம் பல நுணுக்கங்களை எளிதில் கற்றுக்கொண்டான். ரியர் நெக் சோக், கில்லட்டின் சோக், கிமோரா, ஆம்பா, ட்ரையாங்கிள் சோக், காஃப் ஸ்லைசர், அனகோண்டா சோக், நீலாக் போன்ற பிரசித்தி பெற்ற நுட்பங்களை துல்லியமாக பயன்படுத்துவான். இஸ்ஹாக் பெற்ற வெற்றிகள்: 2024 ADCC குவைத் போட்டியில் வெண்கல பதக்கம், 2024 கிராப்லிங் இண்டஸ்ட்ரீஸ் போட்டியில் தங்க பதக்கம், 2024 எம்பரர் ஆஃப் த மேட்ஸ் சப்மிஷன் ஒன்லி போட்டியில் வெள்ளி பதக்கம், 2025 MCL போட்டியில் வெள்ளி பதக்கம், 2025 ADCC கல்ஃப் ஓபன் போட்டியில் தங்க பதக்கம். இந்த வெற்றி தனி ஒருவனுக்கானது அல்ல. இறைவனின் அருள், பெற்றோர், பயிற்சியாளர்கள், நண்பர்கள், IISM பள்ளி ஆசிரியர்கள் அனைவரின் பங்களிப்பும். இந்த வெற்றிகளை அங்கீகரித்த தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அப்பா மற்றும் உதயநிதி அண்ணா, வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் குவைத் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் சேரும். இது வெறும் ஒரு தொடக்கம். இன்னும் சாதிக்க வேண்டிய பல வெற்றிகள் உனக்காக காத்திருக்கின்றன.